ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். யோவேல் 3:16. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்மை அறியாத தீமைகள் செய்கிற உலகத்து மக்களுக்கு கர்ச்சிக்கிறவராய் இருப்பார். தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் தங்கும். தேவனுடைய ஆக்கினைக்கும் தண்டனைக்கும் அவர்கள் தப்புவது கடினம். உண்மைதான். இந்த பயங்கரம் தேவனை உண்மையாய் அண்டிக் கொள்ளாதவர்களுக்கு தான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் பயப்பட தேவையே இல்லை, கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா வேளைகளிலும் கர்த்தர் கோட்டையும் அரணும் அடைக்கலுமாய் இருப்பார். கர்த்தர் சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராய் இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது சகல தீமைக்கும் தீயவர்களுக்கும் நீங்களாக்கி உங்களை ரட்சிப்பார். நெருக்கத்தில் இருக்கும் ஜனத்திற்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். நீதிமானை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. இக்கட்டில் இருக்கும் ஜனத்துக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். தாவீதுக்கு அதிகமான நெருக்கம் உண்டாயிற்று. அவனுடைய சுய பலத்தினால் இந்த நெருக்கத்திலிருந்து தப்பிக்க முடியாத என்ற சூழ்நிலை. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தாவீது கர்த்தரையே நம்பியிருந்தார். கர்த்தரை நோக்கி அபயமிட்டார். கர்த்தர் தாவீதின் விண்ணப்பத்தை கேட்டு தனக்கு உதவி புரிவார் என்று தாவீது விசுவாசித்தான், வெற்றி பெற்றான். நீங்களும் ஆண்டவர் இயேசுவை தஞ்சமாக கொள்ளும் போது கர்த்தருடைய பாதுகாப்பையும் அரவணைப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களின் நெருக்கமான சூழலில் எங்களை ஒவ்வொரு நாளும் தப்புவித்து எங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையுமாக இருக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்றென்றுமாய் நாங்கள் உம்மை மட்டுமே சார்ந்து கொள்ள, உம்மில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தள்ள வேண்டும் என்றும், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்தள்ள வேண்டும் என்றும், எங்கள் குடும்பத்தினரின் அனுதின காரியங்கள், முயற்சிகளை, விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளில் உங்கள் அனுகிரகம் தந்தள்ள வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் இருதய விருப்பம் நிறைவேற்றவும், ஆரோக்கியமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும் தேவன் வழிநடத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும், ரட்சிக்கப்படவும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடிகாரனான கணவரால், முரட்டாட்டமுள்ள பிள்ளைகளினால் ஏற்படும் பிரச்சனைகள், துன்பங்கள் குடும்பங்களில் மாறச் செய்து குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் நிலைத்திருக்க தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், கையின் பிரயாசங்கள் குடும்ப தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கவும், வீண் செலவினங்கள் தவிர்க்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், கடன் சுமையினால் தவிக்கிறவர்கள் தங்கள் வழிகளை சீர்படுத்திக் கொண்டு கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழி வாய்ப்புகள் கிடைத்திடவும், சமாதானமான வாழ்க்கை வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் சூதாட்டத்தினால், தீய பழக்கங்களினால், கெட்ட நண்பர்களினால் மது பிரியராய் போதைக்கு அடிமையாகி கவலை கண்ணீரோடு மனம் பேதலித்து சமாதானமின்றி வாழும் ஒவ்வொருவர் வாழ்விலும் தேவ கரம் இடைப்பட்டு அவர்கள் கட்டுகளில் இருந்து விடுவித்து மகிழ்வான வாழ்க்கை வாழ தேவன் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டிறுதி தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானம், ஞாபக சக்தி, நினைவாற்றல் தந்தள்ளி தேர்வுகளை திறம்பட எழுதி சிறப்பான வெற்றிகளை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ தேவன் வழிநடத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்கள் மன விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, பல்வேறு நோய்களினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் தேவரீர் அவர்கள் பலவீனங்களை மாற்றி சுகவீனங்களை அகற்றி அவர்களை உங்கள் தழும்புகளால் குணப்படுத்தி பரிபூர்ண ஆயுசுடன் வாழ தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவங்களையும் பலவிதமான இன்னல்களையும் அனுபவித்து வரும் இந்தியா மற்றும் உலகம் எங்கும் உள்ள கிறிஸ்தவர்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இவர்கள் படும் வேதனைகள், இழப்புகளை நினைவு கூர்ந்து அவர்கள் ஆறுதலும் சமாதானமும் பெற்று ஆரோக்கியமாய் வாழ தேவன் கிருபை செய்ய வேண்டுமாயும், வேதனைப்படுத்துகிறவர்கள் மனம் திரும்பவும், தேசம் எழுப்புதலை காணவும், ஊழிய வாசல்கள் திறந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் காணப்படுகிற சமாதான குலைச்சல்கள் மாறவும், கண்ணீர்கள் கவலைகள் தீரவும், கர்ப்பத்தின் கனிக்காக நெடுங்காலமாய் காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற கர்ப்பத்தின் கனி தந்தரவும்,
திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளவும், பேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தந்தள்ளவும் இருக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கையே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.